காமாட்சி டிஎம்டி கம்பிகள் உறுதியின் உயிர் துடிப்பு வழங்கும் உங்கள் கேள்வி எங்கள் பதில் நிகழ்ச்சியில் தற்போதைய காலகட்டத்தில் மழை மற்றும் வெள்ள பாதிப்புகளால் ஏற்படக்கூடிய அந்த தொற்று நோய்கள் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்கும் விடைகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். நம்முடைய நேயர் நேசன் இணைந்திருக்கிறார். வணக்கம் நேசன், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், நான் தாம்பரத்திலிருந்து தொழில் நேசன் பேசுகிறேன். உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார், இப்போ நாங்கள் போர்லாம் ஓப்பனாக வச்சுருக்கோங்க. சரி. அதெல்லாம் அந்த மழை நீரால் கண்டாமினேஷன் ஆயிடுச்சு. அதை க்ளீன் பண்ணணுன்னா என்ன பண்ணுங்க? நீங்கள் வந்து போரில் வந்து நீங்கள் தண்ணீர் இறங்கி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல வந்து குளோரினை வந்து நம்ம மாநகராட்சி அலுவலர்கள் சுகாதார பணியாளர்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து குளோரின் கரைச்சி அதில் ஊற்றி அதை சரி செய்வாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் கிணத்துகளில் நீங்கள் கட்டாயமாக நிறைய கிணறுகள் புறநகர் பகுதிகளில் இருக்குது. அந்த பகுதிகளெலாம் அந்த தண்ணீரில் வந்து குளோரின் கரைச்சி விடலாம். அதே மாதிரி உங்களுக்கு அரசு வழங்குகிற தண்ணீரில் கூட கொஞ்சம் அசுத்தங்கள் கலந்துருக்குது வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த இதுலேயும் நீங்கள் குளோரின் ப்ளீச்சிங் பவுடரை கரைச்சி அதில் ஊற்றி அதை சுத்தம் செய்வாங்க. அதை தொடர்ச்சியாக செஞ்சால் ரொம்ப நல்லது. இரவு நேரத்தில் கரைச்சி ஊற்றிட்டு மாலை நேரத்தில் கரெக்டாக ஒரு 10 hours கழித்த பிறகு அது தண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி அந்த உங்களுடைய போரில் வந்து அதனுடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்காது. நீங்கள் இருந்தாலும் அதுலேயும் வந்து நீங்கள் குளோரினை கரைச்சி ஊற்றுறது மட்டும் தப்பு கிடையாது சார். போர் மட்டும் இல்லாமல் இந்த நிலத்தடியில் இருக்கக்கூடிய அந்த தொட்டிகள்லையும் வந்து கண்டாமினேட்டடாக இருக்கும். ஆமாம், அதுக்கு என்ன ஒரு சில பகுதிகள் வந்து சம்பு எல்லாம் சம்பு செப்டிக் டேங்க்லாம் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல கூட நீங்கள் குளோரின் ப்ளீச்சிங் பவுடர் நிறைய போடணும். ப்ளீச்சிங் பவுடர் கடைகள்லேயே விற்குது. 5% 10% ப்ளீச்சிங் பவுடர் தான் இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு அங்கே சுகாதார பணியாளர்கள் இருக்காங்க. அவங்களுடைய ஆலோசனை பெற்று நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி மாநகராட்சி மற்றும் அரசு நிறுவனங்களில் மருத்துவமனைகளில் குளோரின் மாத்திரைகள் வழங்கப்படுகிறது. அந்த குளோரின் மாத்திரைகள் வந்து ஒரு குடத்துக்கு ஒரு மாத்திரை, 30 லிட்டர் குடத்துக்கு ஒரு மாத்திரை, 10 லிட்டர் குடத்துக்கு ஒரு மாத்திரைன்னு மாத்திரை கொடுக்குறோம். அதையும் வாங்கி வச்சுக்கோங்க. அது கடைகளில் நீங்களும் கடையில் வாங்கி அதை யூஸ் பண்ணலாம். அதனால் வந்து நீங்கள் அதனால் பாதிப்பு ஏற்படும் நினைக்காதீங்க. அதே மாதிரி தண்ணீரை வந்து ரொம்ப நேரம் தேங்க விடாமல் அதை அகற்றுறதுக்கு வழியே பண்ணுங்கள். சார், நம்ம பிரேக்குக்கு முன்னாடி இந்த உணவு பழக்க வழக்கங்கள் இப்போதைய காலகட்டத்தில், ஏன்னா இப்போ மழை வந்தது அப்படின்னா சூட 2 பக்கோடா சாப்பிடலாம், 2 பஜ்ஜி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அதனால் பல பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஸோ எப்படி உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது இந்த சமயத்தில் எப்படி தேவைப்படுது? இந்த உணவு கட்டுப்பாடு இந்த காலத்தில் நான் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது பழைய உணவை சாப்பிடாதீங்க. இப்போ சமைத்த சூடான உணவை சாப்பிடுங்க. அதே மாதிரி அசைவ உணவுகள் சாப்பிடும்போது அந்த அசைவ உணவுகள் நன்றாக வேக வைத்து சாப்பிடணும். குறிப்பாக அந்த கடல் உணவுகள், மீன்கள், நண்டு, இது மாதிரிலாம் உணவுகளை சாப்பிடும்போது அது சுத்தப்படுத்தணும் நல்லா. அதே மாதிரி மீன்களுடைய குடல்களை சுத்தமாக அகற்ற வேண்டும். அகற்றிட்ட பிறகு நன்றாக வேக வச்சு அது முழுமையாக வெந்த பிறகு அதை சாப்பிடணும். ஏன்னா அந்த மீன்களுடைய வயிற்றில் இருக்கிற கிருமிகள் கூட நமக்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து காய்கறிகளையோ அல்லது மாமிச உணவுகளோ வைக்கும்போது அதை வந்து கரெக்டாக ரேப் பண்ணி வைக்கணும். ஒரு சிலர் காய்கறிகளையும் கீரைகள்லாம் ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. அது சுத்தப்படுத்தாமல் பண்ணையிலேருந்து வந்திருக்கும், விவசாய இடத்துலேருந்து வந்திருக்கும். அதில் இருக்கிற கிருமிகள் வந்து உணவோடு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பண்ணக்கூடாது. அதே மாதிரி உணவை எடுத்த பிறகு அது மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் வச்ச உணவை அவாய்ட் பண்ணுங்கள் இந்த காலத்தில். அப்படி எடுத்திங்கன்னா அது முழுமையாக உஷ்ணப்படுத்தப்பட்டு சாப்பிடணும். இல்லைனா அது ஃபுட் பாய்சன் ஆகும். அப்புறம் பழ வகைகளை சாப்பிட்லாம். அப்புறம் ரொட்டி வகைகள், பிஸ்கெட்ஸ் எல்லாம் சாப்பிட்லாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. எந்த உணவாக இருந்தாலும் சூடாக சாப்பிடுங்க. அதான் முக்கியமான ஒரு விஷயம் இல்லை. அப்புறம் ரோடு ஓரத்தில் இந்த பஜ்ஜி இதெல்லாம் வைக்கிறாங்கல்ல, அது வந்து ஆல்ரெடி உணவு கட்டுப்பாட்டுத்துறை வந்து அந்த பழைய எண்ணெயில் யூஸ் பண்ணுற பஜ்ஜியெல்லாம் செய்கிறதெல்லாம் நிறைய இருக்கும் ரோடு ஓரம். அதை வந்து அரசாங்கமும் எடுத்து சரி செய்து வருகிறது. அதெல்லாம் பார்த்துட்டு அதை செய்கிற எண்ணெய் எப்படிப்பட்டது, அதே மாதிரி ரோடு ஓரத்தில் விற்கிறது அவங்க செஞ்சு வச்செல்லாம் வந்து ஈக்கள் மொய்க்கும், அது பக்கத்துலேயே மலம் கழித்திருப்பாங்க. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் அதிகபட்சம் இந்த சாலை ஓரங்களில் விற்கிற உணவுகளை இந்த காலத்தில் சாப்பிடாமல் இருக்குது. இப்போ இந்த உணவு பழக்கங்களை பற்றி இன்னுமே நம்ம பேசலாம். தொடர்ந்து நம்முடைய நேயர் அன்னலட்சுமி அண்ணனூர்லேருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சார் வணக்கம் சார். உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சார், என் பேர் விஜயலட்சுமி சார். சொல்லுங்க விஜயலட்சுமி, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. எங்க பாப்பாக்கு வந்து 6 வயசு ஆகுது சார். சரி. அவளுக்கு வந்து இந்த தொண்டையில சளி இருக்குது சார். அது அடிக்கடிக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்குது. டாக்டர் என்ன சொல்றாங்க, ஒரு டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணிடலான்றாங்க, ஒரு டாக்டர் இல்லை வேண்டாம் மருந்தாலே கரைச்சிடலாம்ன்றாங்க. ஒரு டாக்டர் சொல்றாங்க இன்னைக்கு காலையில டாக்டர்கிட்ட போனா இல்ல வேணாம், அது எடுத்தீங்கன்னா அவளுக்கு எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி பத்தி சார், இதை பத்தி ஆக்சுவலா நீங்க அந்த டான்சில்ஸ் பத்தி சொல்றீங்க. குழந்தைகள் வந்து உள்ள தொண்டையில சதை வளர்ந்தது தான் டான்சில்ஸ் தான். அது அந்த டான்சில்ஸ் வந்து நீங்கள் தூய்மையான தண்ணி சூடான அதிகமாக அந்த டான்சில்ஸ் இன்ஃபெக்ட் ஆகும். கிருமிகள் தொற்றுனும் போது அது வீங்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு சுட தண்ணியில் உப்பு போட்டு நல்லா வாய் கொப்பளி கற்றுக் கொடுங்க. அதை மவுத் வாஷ்லாம் வச்சுருப்பாங்க.
தொண்டையில் இந்த தண்ணியானது அந்த டான்சிலில் பட்டு சுத்தம் பண்ணுறதா இருக்கணும். இந்த மழைக்காலங்களில் அது வந்து ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அந்த குழந்தைய தண்ணீரில் விளையாட விடாதீங்க, மழை நீரில் விளையாட விடாதீங்க. தண்ணி ரோடு ஓரத்தில் நிற்கிற தண்ணியெலாம் விளையாட விடாமல் பார்த்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு சூடான ஆகாரங்களை கொடுங்க, வாய் கொப்பளிக்க சொல்லுங்கள். அதுக்கு பிறகு மருத்துவருடைய ஒப்பீனியன் கேளுங்க. சில நேரத்தில் அதுவாகவே சுருங்கிடும், சில நேரத்தில் அது சுருங்காத பட்சத்தில் ஆப்ரேஷன் பண்ணலான்னு டாக்டர் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற அறிவுரை தான் முடிவானது. சார், இந்த மழை காலங்களில் எவ்வளவோ நோய் தொற்றுகள் வந்தாலும் இந்த தோல் சம்பந்தப்பட்ட பல நோய்களும் வந்து ஏற்படும். அது என்ன வகையான நோய்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? அது இந்த இதில் இந்த மழைக்காலத்துக்கு பிறகு, அதுவும் வெள்ளத்துக்கு பிறகு நிறைய ஜனங்க நியர்லி ஒரு 25% பீப்புள் வந்து சென்னை சிட்டிலேயே வீடை விட்டு வெளியே வந்திருக்காங்க. அவங்களுக்கு தண்ணியில் பற்ற தண்ணி வந்து இப்போ எல்லா அழுக்கையும் கழுவிக்கொண்டு வருது இல்லையா, அந்த அழுக்கான தண்ணி படும்போது சருமத்து மேலே படும்போது அதில் இன்ஃபெக்ஷன் வருது ஒன்று. அப்புறம் வந்து டர்மடைட்டிஸ், அந்த தோல் அலர்ச்சி ஏற்படுது. அப்புறம் சில நேரத்தில் அலர்ஜிக் ரியாக்ஷன் மாதிரி அங்கங்கே தடிப்பு ஏற்படுது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு அப்பப்போ அந்த தண்ணீர் பட்ட இடத்த கழுவுறது முக்கியமான விஷயம். சில நேரத்தில் டாக்டர் தம்பையா எங்களுக்கு ப்ரொஃபஸர் அவர் சொல்லுவார், அடிக்கடி கையெல்லாம் கழுவிட்டு தேங்காய் எண்ணெய் நல்லா தடவுங்கன்னு சொல்லுவாங்க கை காலெல்லாம். அப்புறம் வந்து காலில் முக்கியமாக இந்த மழை காலங்களில் வந்து காலில் வந்து சேத்து புண்ணு வரும், தண்ணியில் நடந்துங்க. அதை வந்து காலை சுத்தமாக ட்ரை பண்ணிவிட்டு அந்த இடத்துல எண்ணெய்கள் தடவலாம், அல்லது சேத்து புண்ணத பிறகு மருத்துவரை ஆலோசித்து அதுக்கான கழிவுகளை கொடுப்பாங்க. அந்த கழிவு க்ரீம்ஸை தடவினா சரியாக போயிடும். அப்புறம் சிலருக்கு வந்து கண்ணோய்கள் வர்றது வாய்ப்பு இருக்குது. இந்த இதில் அந்த கண்ணோய்கள் வர்றதுனா நீங்கள் வெளியிலலாம் போய்ட்டு வந்த பிறகு தண்ணீர்லாம் நிறைய அசுத்தமான தண்ணியெல்லாம் பட்டதுன்னா வீட்டுக்கு வந்த பிறகு நல்லா தண்ணியை அடித்து நல்லா கழுவணும், கண்களை வந்து கழுவி விடணும், மூக்கை நல்லா சுத்தம் பண்ணணும், தொண்டைகளை சுத்தம் பண்ணணும், கை கால்களை வந்து எது விதமான அசுத்தங்களும் இல்லாமல் கழுவி சுத்தமாக வச்சுட்டிங்கன்னா தோல் வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அருகாமையில் இருக்க மருத்துவர்களை போயிட்டு எந்த சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே பாருங்கள். குறிப்பாக காயங்களை பார்த்துங்க. வயிற்றுப்போக்கு வந்தாக்கா நீங்கள் வந்து வீட்டில் வந்து உப்பு சர்க்கரை கரைசல் வச்சுருந்து ட்ரை பண்ணுங்கள். உப்பு சர்க்கரை கரைசல் 1 லிட்டர் தண்ணியில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு உப்பும் ஒரு கை அளவு சர்க்கரையும் போட்டு கரைச்சிட்டு அதை அடிக்கடி குடிக்கலாம். அல்லது மெடிக்கல் ஷாப்ஸ்லேயும் வந்து எலக்ட்ரோலைட்ஸ் சேர்ந்த ஒரு பாக்கெட்டுங்கெல்லாம் விற்கும், அதையும் கலந்து குடிக்கலாம். வயிற்றுப்போக்கோ அல்லது வாந்தி வந்தால் உடனடியாக மருத்துவரோட ஒப்பீனியன் கேட்கணும். மருத்துவமனைகள் மருந்தகங்களில் போய் நீங்களே மருந்து கேட்டு வாங்கி சாப்பிட்டு எல்லா விதமான பாதிப்புகளும் உள்ளாகக்கூடாது என்பது என்னுடைய ஆலோசனை. தொடர்ந்து நம்முடைய நேயர் பத்மநாபன் நாமக்கல்லிருந்து இணைஞ்சிருக்காரு. வணக்கம் பத்மநாபன், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சார், ஐயா அவர்களுக்கு வணக்கம் சார். உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க சார். இங்க நாமக்கல் மாவட்டத்துல 40 முதல் 50 வயது வரைக்கும் உள்ள இளைஞர்கள் கேன் வாட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேல நிறைய பேத்துக்கு சுகர் அட்டாக் ஆயிருக்கு சார். இது விஷயமா நாங்க லேப்ல கொடுத்து கேட்டோம், இங்க நாங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். அப்புறம் இன்னொன்னு சார், இப்ப நீங்க சுகாதாரத்துறையில நீண்ட அனுபவம் உள்ளவர் சார். நமது தமிழ்நாடு சுகாதாரத்துறையில முன்னேறிக்கிறதாங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணுங்க. தற்பொழுது கூட இந்த சுகாதாரத்துறை வந்து எந்தெந்த அளவிற்கு நடவடிக்கைகள் எடுத்துட்டு வருது அப்படிங்கிறது கூட அவர் தன்னுடைய தேசிய அளவில் வந்து இந்த மாதிரி சுகாதாரத்துறையில் தமிழ்நாடு மிகவும் வளர்ந்த நாடு, வளர்ந்த மாநிலம். இதில் இருக்கிற சுகாதாரத்துறையினுடைய பெருமை என்னென்னா, இங்கே இருக்கிற பொது சுகாதாரத்துறைன்றது தனித்துறை வந்து வேறு மாநிலங்கள் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது. பொது சுகாதாரம் படித்தவங்க, பப்ளிக் ஹெல்த் படித்தவங்க, பப்ளிக் ஹெல்த் மூலம் தான் உங்களுக்கு வந்து கிராம செவிலியர்கள் இருக்காங்க, நகர செவிலியர் இருக்காங்க, சுகாதார ஆய்வாளர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அதனால் வளர்ந்த ஒரு மாநிலம். அதனால் வளர்ந்த விஷயன்றதுனால சின்ன சின்ன விஷயங்களோட ஈஸியாக கண்டுபிடிச்சி வெளிக்கொண்டாந்துருவாங்க. நோய்கள் வந்தாலும் வந்துடும். அதனால் வளர்ந்து கொண்டு இருக்கிறத நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள், அதனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி இந்த மினரல் வாட்டர் குடித்ததுனால சுகர் வந்ததுன்றது வந்து அது ஒரு அறிவியல் பூர்வமான சரியான உண்மை அல்ல. அதுக்கான ஆராய்ச்சிக்குரியது. நீங்கள் தண்ணீரை வந்து அங்கேயே உங்கள் நாமக்கல்லேயே டெஸ்ட் பண்ணுறதுக்கு லேப் இருக்குது. அங்கே வந்து டிசிக்னேட்டட் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருக்கார், உணவு கலப்படத்தெல்லாம் பார்க்குறதுக்கு. அவர்கிட்ட நீங்கள் சொன்னீங்களா அவர் டெஸ்ட் பண்ணி கொடுத்துருவாரு. ஆனால் குடிநீர் மூலமாக சுகர் இன்க்ரீஸ் ஆகுன்றது வந்து ஏற்புடைய ஒரு விஷயம் இல்லை என்பதை நான் அறுதிட்டு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வந்து நான் சொன்ன மற்ற விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தண்ணீரை காய்ச்சி குடிங்க, தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ளுங்க, காயங்களுக்கு தடுப்பூசி போடுங்க, அப்புறம் வந்து உணவுகளை வந்து சூடாக சாப்பிடுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியான இந்த இயற்கை பேரிடர் காலங்களில் இந்த தொற்று அப்படிங்கிறது வந்து இயற்கையாக நடக்கக்கூடியது தான். இருந்தாலும் அதுலேருந்து நம்ம எப்படி முன்னெச்சரிக்கையாக நம்ம பாதுகாத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் அந்த எல்லா விஷயமே அடங்கியிருக்கு. ஸோ எங்களுடைய அரங்கத்திற்கே வந்து மக்களுடைய சந்தேகங்களுக்கும் எங்களுடைய சந்தேகங்களுக்கும் விரிவான தெளிவான பதில்கள் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி. நேர்களே, மழை காலங்களில் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருக்கிறதோ உடல்நலத்தை பேணுவதற்கு அதை எல்லாத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு பொதுநலமான விஷயத்தினுடைய இன்றைய நிகழ்ச்சியை நிறைவேற்றுகிறோம். மீண்டும் நாளை வேறொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.